ரைட் பிளேஸில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் அப்படின்றத உங்களால் எடுக்க முடியும். இந்த புல்லிஷ் மரபோசோ அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய கேண்டில். ஸோ இந்த கேண்டில் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ரைட் பிளேஸ் என்ன அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாங்க ஒன் கேண்டில் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் அப்படின்ற பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜில இண்டிகேட்டர் அப்படின்றது கிடையாது. ஓவர் ட்ரேட் பண்ணாம, எமோஷனல் ட்ரேட் பண்ணாம ப்ராப்பரா வந்து நாங்க எக்ஸிக்யூட் அப்படின்ற பண்றோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் அப்படின்றது பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி. இந்த பாடி வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் கேண்டில் வந்து ஃபுல்லாக பாடியாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் 10% வந்து விக் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன விக் அப்படின்றதும் மேலே விக் அப்படின்றது இருக்கலாம். அதையும் வந்து நீங்கள் புல்லிஷ் மரபூசை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக வந்து கேண்டில் வந்து 100% வந்து பாடி தான் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து புல்லிஷ் மரபூசு தான். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் புல்லிஷ் மரபூசுவாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த புல்லிஷ் மரபூசு அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷனுக்கான ஒரு கேண்டில். இதை வந்து நம்ம எந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ஆகிட்டு இருக்கு, திரும்ப அப் ஆகுது, திரும்ப டவுன் ஆகுது, திரும்ப அப் ஆகுது. ஸோ இப்படி அப் ஆகுதுன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை உடைக்கும் போது வர்ற புல்லிஷ் மரபூசுவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராப் நடக்குது, ட்ராப் நடந்து மார்க்கெட் இப்படி மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வர்ற புல்லிஷ் மரபூசுவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இங்கேனக்குள்ள ஒரு மிட்டில் வருது, இங்கே ஒரு சப்போர்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, அப்படி மேலே போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இப்படி மேலே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துலையும் இந்த இடத்துல வரும்போதும் இந்த புல்லிஷ் மரபோஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 சினாரியோவில் நீங்கள் இந்த கேண்டில் யூஸ் பண்ணும்போது இது மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரியல் எக்ஸாம்பிள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ஆகுது, திரும்ப அப் ஆகுது, அகெயின் டவுன் ஆகுது, திரும்ப இந்த இடத்துல அப் ஆகுது இல்லையா. இப்படி அப் ஆகும்போது இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் அப்படின்ற நடந்திருக்கு, ட்ராப் நடந்து தான் உங்களுக்கு மார்க்கெட் அப் ஆகுது. ஸோ இப்படி அப் ஆகும்போது உங்களுக்கு இந்த பிளேஸில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மரபோசு வந்துருக்குது. இப்போ இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, லோவில் ஸ்டாப் லாஸ், 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ அடுத்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணிச்சு, திரும்ப ரீடெஸ்ட் எடுக்குது, அகெயின் மார்க்கெட் அப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்குள்ள புல்லிஷ் மரபூஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுலையும் நீங்கள் என்ட்ரி அப்படின்ற எடுக்கலாம். இதோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, லோவில் ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1:2 ரேஷியோ. ஓகே, ஸோ அடுத்து 3ஆவது சினாரியோ, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி அப்பாகி போய்கிட்டு இருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துருச்சு, திரும்ப அப்பாகி போய்கிட்டு இருக்கு, அந்த அப்பான இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சினாரியாலையும் நீங்கள் இந்த புல்லிஷ் மரபோஸை யூஸ் பண்ணலாம். 1:2 ரேஷியோ. ஸோ இந்த 3 சினாரியோவில் இந்த புல்லிஷ் மரபோஸ் கேண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டும் நல்லா கிடைக்கும், உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிறதும் சீக்கிரம் அச்சீவ் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்க்கெட்டில் ஈஸியாகவும் எக்ஸிக்யூட் அப்படின்றது பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேண்டில் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்றத நம்ம கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.